ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சடி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளை ரவை, கேரட், பீன்ஸ், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெள்ளை ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உதிரி உதிரியாக மணல் மாதிரி பொல பொலன்னு வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபடும் போது ஒரு வாசனை வரும். அந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பும் கடுகும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த கேரட் பீன்ஸை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விடுங்க. இப்போ உப்புமாக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அதுதான் அளவு. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதுக்குனால 4.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சாதான் தண்ணி சீக்கிரம் கொதிக்கும். தண்ணி கொதிக்கும் போதே நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், அப்போதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவை மொத்தமாக கொட்டிடக்கூடாது, கட்டி தட்டிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விடுறது ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி சேர்ந்துக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கையில் நம்ம தூவின மாதிரி தான் ரவை போடணும். ப்ளஸ் இன்னொரு கையில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரவை ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். இப்போ ரவையெல்லாம் நல்லா வெந்து கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் தான் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கணும். மூடி ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்போ தான் நல்லா இமிரும், நல்லா சாஃப்ட் ஆகும். நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு நான் ஒரு ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எந்த ரவையில் நீங்கள் உப்புமா செஞ்சீங்கனாலும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். இது என்னோட ஸ்டைல், நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் என்னோட வெர்ஷன். என்னோட வெர்ஷனில் பூண்டு தூக்கலாக இருக்கும், பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கும், தேங்காயும் ஜாஸ்தியாக இருக்கும். தேங்காய் சட்னி எப்பயுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி. கிச்சடி தேங்காய் சட்னி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.